வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைம் 6:75. நான் ப்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா வீடெல்லாம் க்ளீன் பண்ணணும், கிச்சன் க்ளீன் பண்ணணும். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நிறைய வேலை இருக்குது. ஸோ இந்த வேலையெல்லாம் ஒன் பை ஒன்னாக முடித்தா தான் நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து இன்றைக்கி நல்லபடியாக முடிக்க முடியும். ஸோ என்னென்ன பண்ணுறன்றதை பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா என் பாப்பாவும் எழுந்திரிச்சிட்டாங்க. வீட்டில் பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள் நிறைய டர்ட்டியாக இருக்கும். இவ என்ன பண்ணுறா, அழகாக எடுத்து வாயில் சாப்பிட்றா. பாருங்களேன். கார்த்திகா, என்ன செய்யறீங்க செல்ல பிள்ளை? பாருங்கள், ஒரே அழுக்குங்க. வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணணுங்க. அப்பா வேறு நான் ஏஞ்சோடனே ஏஞ்சிக்கிட்டேன். அவங்க அப்பா கிட்ட கூட்டிட்டு போய் விட்டுட்டு வீடெல்லாம் ஃபஸ்ட்டு கழுவணுங்க. பாருங்கள் வீடெல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள், டர்ட்டியாக இருக்குது. என்ன தான் பெருக்கினாலும் காலையில் பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாக அழுக்காகிடுதுங்க. ஃபஸ்ட்டு நான் வீடை நல்லா க்ளீன் பண்ணணுங்க. க்ளீன் பண்ணிவிட்டு எனக்கு நிறைய வேலை இருக்குது. இந்த வேலையை ஒன் பை ஒன்னாக முடிக்கணும். வீடு வந்து இப்போ கழுவணும், எல்லாத்தையும் ஏற கட்டணுங்க. குழந்தைய டாய்ஸ் பாருங்க, ஒரு எப்படி இருக்கு. கிச்சன் பாருங்க, இப்படி இருக்க கிச்சனை நான் வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணணும். பாருங்க கிச்சன்லாம் எப்படி இருக்கு. சுத்தமாக க்ளீன் பண்ணணுங்க. நிறைய வேலை இருக்குங்க. அதாவது என்னென்னா குழந்தைங்க இருக்கிறதுனால நம்ம ஏதாவது ஒரு வேலையை பண்ணணும்னு நினச்சா பண்ண விட மாட்டேருக்காங்க. ஸோ இந்த இப்படி இருக்க கிச்சனை வந்து சுத்தமாக இப்போ க்ளீன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இப்போ பார்த்தீங்கன்னா சாமான்லாம் கழுவுறேங்க. ஆக்சுவலி என்னென்னா சின்ன சின்ன சாமானை ஃபஸ்ட்டு கழுவிட்டால் பெரிய சாமான் கழுவுறதுக்கு ஈஸியாக ஆகிடும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா எப்போவுமே சின்ன சின்ன சாமானை கழுவிடுவேன். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கழுவிட்டு வீடெல்லாம் வந்து கழுவணுங்க. அப்புறம் வந்து கிச்சன் ஃபுல்லாக இருக்குது, கிச்சனையும் கழுவணுங்க. பாருங்கள், எப்படியும் பார்த்திங்கன்னா இந்த பாத்திரம் கழுவுறதுக்கு கிச்சன் கழுவுறதுக்கே ஒரு 1/2 hour ஆகிடுங்க. அதாவது பாத்திரம் கழுவுறதுக்கு ஒரு 20 minutes ஆகும். அப்புறம் கிச்சன் வந்து கழுவுறதுக்கு வந்து ஒரு 10 minutes ஆகும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த வீட்டெல்லாம் வந்து கழுவணும். பார்க்கலாம் பாருங்கள். ஓகே நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிச்சன் கழுவியாச்சு. அதுக்கடுத்து பாத்திரம் எல்லாம் கழுவியாச்சு. இப்போ பாருங்கள், நம்மளுடைய கிச்சன் மேலேயும் பாத்திரம் எல்லாம் சுத்தமாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா வீட்டெல்லாம் கழுவணுங்க. வீட்டை கழுவிட்டு பார்க்கலாம் வாங்க. நல்லா இருக்கா?
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டெல்லாம் வந்து கழுவி பெருக்கி கூட்டியாச்சு, வீடெல்லாம் சுத்தம் பண்ணியாச்சு, கிச்சனும் சுத்தம் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நெக்ஸ்ட்டு வந்து லித்திஷா ஸ்ரீ ஸ்கூலுக்கு வந்து இப்போ பேரண்ட்ஸ் மீட்டிங்கு. ஸோ அதுக்காக ரெடி ஆகணும். அதுக்காக ரெடி ஆகிட்டு நம்ம கிளம்பணும். ஸோ அதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். தயவுசெய்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து வீடை கழுவ போகிறோங்க. லைசால் கொஞ்சம் ஊற்றிக்கணும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஆலாக கொஞ்சம் ஊற்றிக்கணுங்க. ரெண்டுத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணி தண்ணியில் வந்து நல்லா அந்த மாப் வச்சு குழுக்குனா எல்லாம் மிக்ஸ் ஆகிடும். மிக்ஸ் ஆகிட்டு பிறகு பார்த்திங்கன்னா அழகாக வந்து வீடை கழுவணும். இப்போ நம்ம வீடு கழுவுனா நல்லா பளிச்சுன்னு ஆகிடுங்க. தரையும் சரி தான், கிச்சனும் பார்த்திங்கன்னா அழகாக பளிச்சுன்னு ஆகிடும். பாருங்கள். அதாவதுங்க இந்த ரூம் ஃபுல்லாக நம்ம கழுவி வச்சிங்க. பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு ஆயிடுச்சிங்களா. இப்போ சுத்தமாக ஆயிடுச்சு பாருங்கள். என் பெரிய பொண்ணும் சின்ன பொண்ணும் இப்போ வந்து சைக்கிள் ஓட்டுறாங்க. குட்டி சைக்கிள் ஓட்டுறாங்க. நல்லா ஹாப்பியாக ஓட்டுறாங்க. நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. போலாமா? சரி வா போல. இப்போ பார்த்தீங்கன்னா நானும் லித்திஷா ஸ்கூலுக்கு போகிறோங்க. இன்றைக்கி பேரண்ட்ஸ் மீட்டிங்கு. ஸோ பேரண்ட்ஸ் மீட்டிங் சீக்கிரம் போ, டைம் ஆயிடுச்சு. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எதுக்குன்னா பேரண்ட்ஸ் மீட்டிங்குக்கு வாங்க போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் லித்திஷா ஸ்ரீ ஸ்கூலுக்கு தான் போகிறோம். இன்றைக்கி பேரண்ட்ஸ் மீட்டிங். ஸோ பேரண்ட்ஸ் மீட்டிங் முடிச்சுட்டு ஹாய் சொல்லாய். ஹாய் சொல்லு லித்திஷா. ஹாய். இன்றைக்கி நம்ம ஸ்கூல் என்ட்ரன்ஸ்க்கு இந்த ஸ்கூல் செடிங்களை பாருங்களேன், எவ்வளோ அழகா வளர்த்து வச்சுருக்காங்க. அதெல்லாம் சொல்லுவேன். இதுதான் எங்கள் ஸ்கூல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து லித்திஷா ஸ்ரீ ஸ்கூலு. ஸோ இந்த ஸ்கூலில் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா மீட்டிங் வச்சுருக்காங்க. ஸோ பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சுருக்காங்க. பேரண்ட்ஸ் மீட்டிங்காக தான் வந்திருக்கோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கூல் பேரண்ட்ஸ் மீட்டிங் முடிஞ்சிடுச்சு. நாங்கள் 3 டீச்சர் மீட் பண்ணோம். 3 டீச்சரும் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து பாப்பா நல்லா படிக்கிறா, இன்னும் கொஞ்சம் வந்து ரீடிங்கும் ரைட்டிங்கும் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.